Hello all, இந்த வீடியோவில் நாய்ஸ் டெரிவேஷன் நம்ம யூனிட் 1 ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் 2 டைப் ஆஃப் நாய்ஸ் டிடெக்டார்ஸ் இருக்குது. டிடெக்டார்ஸ்னால் டிமாடுலேட்டர்ஸ். அதில் வந்து கொஹிரண்ட் ஒன்று, என்வலப் ஒன்று. அந்த ரெண்டுத்துலேயுமே எப்படி நாய்ஸ் அனாலிசிஸ் இருக்குன்றதை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த டெரிவேஷன். ஸோ நாய்ஸ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கொஹிரண்ட் ஒன்று இருக்குது, அதனுடைய அதே மாதிரி என்வலப் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நம்ம ஃபிகர் ஆஃப் மெரிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபிகர் ஆஃப் மெரிட்னா என்னென்னா SNR of output divided by SNR of channel. SNR என்றது signal to noise ratio, signal ratio by noise, signal to noise ratio. ஓகேவா? அப்போ அவுட்புட்டில் இருக்கக்கூடிய signal power divided by average signal power of the output divided by average signal power, average noise power of the output is your SNR of output. அதே மாதிரி சேனலுக்கும் average signal power of your channel divided by average noise power of your channel தான் உங்களுடைய SNR உடைய சேனல். இது SNR ஆஃப் சேனல்னு சொல்லுவாங்க, ஆர் SNR ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ இதில் ஃபிகர் ஆஃப் மெரிட் ஐடியல், ஃபிகர் ஆஃப் மெரிட் யுனைட்டியாக இருக்குது. தட் இஸ் ஃபிகர் ஆஃப் மெரிட் 1. ஸோ கொஹிரண்ட் டிடெக்டார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். FOM வேல்யூ 1 இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்வலப்பில் FOM உடைய வேல்யூ லெஸர் தென் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆவரேஜ் சிக்னல் பவர்னால் என்ன? இதெல்லாமே நம்ம வந்து PTSP அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸில் படிக்கிறது தான். ஆவரேஜ் சிக்னல் பவர்னால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன், தட் இஸ் ஆவரேஜ்னாலே இங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷனில் மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது ஆவரேஜ் அப்படின்ற அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சிக்னல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நாய்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கொயர், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கொயர் தான் இங்கே எனக்கு ஆவரேஜ் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது எல்லாமே. ஸோ இதெல்லாமே நான் இந்த நாலேஜ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பேசிக்ஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எல்லாமே பவர்னு பார்த்தோம். இந்த பவரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, எல்லாமே ஒரு சிக்னலை ஸ்பெக்ட்ரமாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சிக்னலை ஸ்பெக்ட்ரமாக ட்ரா பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வர்சஸ் அதனுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி, இதை பிளாட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பவர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்போ ஃப்ரீக்வன்சி வர்சஸ் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியை நம்ம பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். அந்த கிராஃபை நம்ம இன்டகிரேட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், ஒரு கிராஃப் கிடைக்கும். அதை இன்டகிரேட் பண்ணால் பவர். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் லோயர் லிமிட் டு த அப்பர் லிமிட் ஆஃப் யுவர் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. புரியுதா? வித் ரெஸ்பெக்ட் டு the DF, அதாவது power is equal to integration of, for example message உடைய power spectral density வந்து sum of f into your DF with respect to frequency தானே. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். இதுவே நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுக்குள்ளார நம்ம எப்படி வேல்யூ போடுவோம் அப்படின்னு இன்னொரு ஸ்டெப்பும் சொல்கிறேன். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரியர் சிக்னல் இருக்குது. அந்த கேரியர் சிக்னலை இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். கரெக்டாக? இப்போ இதனுடைய ஆவரேஜ் பவரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் பவர் எப்படி கண்டுபிடிப்பேன், இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் வந்து AC. அப்போ அந்த ஏசின்றது தான் இப்போ இங்கே VMக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இது வந்து காமன் ஜென்ரல் ஃபார்முலா. இது மீன் வோல்டேஜ். ஜென்ரல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ VM டிவைடட் பை ரூட் 2 the whole square by r. ஆரோட வேல்யூ எப்பவுமே 1 தான். ஸோ இதை பற்றி கன்சிடரே பண்ணிக்க தேவையில்ல. இதுக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஏசின்றது இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் AC ஸ்கொயர் பை ரூட் 2 the whole square that is equal to AC ஸ்கொயர் பை r. இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சாலே போதும். அப்போ FOMனா என்னென்னா SNR ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை SN ஆஃப் த சேனல். அதாவது அப்போ இங்கே இதை தான் பண்ண போகிறோம். ஆவரேஜ், அதாவது SNR ஆஃப் த அவுட்புட்னா ஆவரேஜ் சிக்னல் பவர் டிவைடட் பை ஆவரேஜ் நாய்ஸ் பவர். அப்போ அந்த ஆவரேஜ்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கொயரை மென்ஷன் பண்ணுது. அப்புறம் ஒரு சிக்னலை பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணால் அந்த பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியை இன்டகிரேட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? பவர் கிடைக்கும். அதுதான் இந்த பவர். ஓகேவா? அதே மாதிரி ஆவரேஜ் பவர் நான் இன்னொரு வழியாகவும் கண்டுபிடிக்க முடியும். என்ன வழியானா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, இது டயக்ராம் இருக்குது, இங்கே ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணினா யூ வில் பி கெட்டிங் ஆவரேஜ் பவர். ஓகேவா? டேரெக்டாக இப்போ நம்ம கொஹிரண்ட் டிடெக்டாருடைய டெரிவேஷன் போயிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ இதுதான் கொஹிரண்ட் டிடெக்டாருடைய பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சாலே போதும். எல்லா ஈக்குவேஷன்ஸுமே டக்குன்னு எழுதிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதிடலாம். இந்த பிளாக் டயக்ராம் தெரியலனா தான் தப்பே நடக்கும். பிளாக் டயக்ராமில் என்னென்னா, ஜென்ரலாக ஒரு DSBSC சிக்னல், அதாவது நம்ம மெசேஜையும் கேரியரையும் ஒரு ப்ராடக்ட் மாடுலேட்டருக்கு கொடுத்தா நம்மளுக்கு S கிடைக்கும். அந்த S தான் ஒரு DSBSC சிக்னல். அந்த S நான் என்ன பண்ணுறேன்னா நாய்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நாய்ஸ் தன்னால் ஆட் ஆயிரும். இது வந்து ஒரு ஒயிட் பேண்ட் நாய்ஸு. இப்போ இந்த பேண்ட் பாஸ் ஃபில்டர் பாஸ் பண்ணி வரும்போது இந்த ஒயிட் பேண்ட் நாய்ஸ் நேரோ பேண்ட் நாய்ஸாக மாறிடும். அப்போ DSBSC சிக்னல் when it is added with the white band noise, then when it is applied to a band pass filter,
அவுட்புட் இஸ் எக்ஸ் ஆஃப் டி. அப்போ எக்ஸ் ஆஃப் டின்றது என்னன்னா இந்த எஸ் ஆஃப் டியும் இது நேரோ பேண்ட் சிக்னலாக மாறிடும். இந்த ஒயிட் பேண்ட் நாய்ஸ் வந்து நேரோ பேண்ட் நாய்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஆஃப் டி எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இந்த எஸ் ஆஃப் டியையும் இந்த டபிள்யூ ஆஃப் டிக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா என் ஆஃப் டின்ற நேரோ பேண்ட் நாய்ஸ் ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் மாடுலேட்டருக்கு கொடுக்குறோம். ப்ராடக்ட் மாடுலேட்டர்னால எப்பயுமே உனக்கு தெரியும் லோக்கல் ஆசிலேட்டர் கொடுக்கணும். ஒரு லோக்கல் ஆசிலேட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்ற போது லோக்கல் ஆசிலேட்டர்லேருந்து வரக்கூடியது இங்கே வந்து ஏசி காஸ் 2π எஃப்சிடி வரும். ஏசியோட வேல்யூ 1, therefore காஸ் 2π எஃப்சிடி. அப்போ ப்ராடக்ட் மாடுலேட்டர் என்ன பண்ணும், இதையும் மல்டிப்ளை பண்ணும். அவ்வளோதான். அப்போ இதையும் இந்த சிக்னலையும் மல்டிப்ளை பண்ணும். அதுதான் உன்னுடைய V of t, அவுட்புட் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் மாடுலேட்டர். ஃபைனலி when it is applied to a low pass filter என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குவாட்ரேச்சர் காம்பனண்ட் இருந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணும். அவ்வளோதான். தட் இஸ் யுவர் ஒய் ஆஃப் டி. அப்போ இந்த இடத்துல குவாட்ரேச்சர் காம்பனண்ட் இருந்தால் எலிமினேட் ஆகி உன்னுடைய எஸ் ஆஃப் டியையும் இன்ஃபேஸ் காம்பனண்ட் மட்டும் வரும். அவ்வளவுதான். எஸ் ஆஃப் டி கூட வராது, அதனால டிமாடுலேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதனால ஒரு மெசேஜ் சிக்னலும் உனக்கு இங்கிருந்து ஒய் ஆஃப் டி வந்து ஒரு மெசேஜ் சிக்னல் தான், ஏன்னா டிமாடுலேட்டட் பண்ணி மெசேஜ் சிக்னல் வந்துடும். அப்போ அந்த மெசேஜ் சிக்னலும் இன்ஃபேஸ் ஆஃப் யுவர் நாய்ஸ் மட்டும்தான் வரும். குவாட்ரேச்சர் காம்பனண்ட் எலிமினேட் ஆயிரும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே தான் ஜென்ரலி எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். எஸ் ஆஃப் டினா என்ன, எஸ் ஆஃப் டி எக்ஸ் ஆஃப் டி அப்படின்றது எஸ் ஆஃப் டி ப்ளஸ் டபிள்யூ ஆஃப் டி. டபிள்யூ ஆஃப் டி கிடையாது, டபிள்யூ ஆஃப் டி தான் இதனுடைய அவுட்புட்டு. பட் இதனுடைய அவுட்புட் என்ன, என் ஆஃப் டி, தட் இஸ் யுவர் நாய்ஸ் அவுட்புட். ஓகேவா? இந்த எஸ் ஆஃப் டினா என்ன, எஸ் ஆஃப் டின்றது நத்திங் பட் ஒரு மெசேஜும் கேரியரையும் ஆட் பண்ணி வர்றது. ஸோ இங்கே கேரியரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஏசி காஸ் 2π எஃப்சிடி எழுதியிருக்காங்க, மெசேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக எம் ஆஃப் டி எழுதியிருக்காங்க. பட் இங்கே எதுக்கும் புதுசாக ஒரு சி அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. இந்த சி அப்படின்றது சிஸ்டம் டிபெண்டன்ட் ஸ்கேலிங் ஃபேக்டர். அதாவது டிஎஸ்பிஎஸ்சி சிக்னல் எந்த அளவுக்கு ஸ்கேல் ஆகணும் அப்படின்றத டெர்மினேட் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த சியோட வேலை, இந்த சின்ற ஃபேக்டருடைய வேலை. ஓகேவா? ஸோ இனிஷியலி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்என்ஆர் ஆஃப் சேனல் கண்டுபிடிச்சிக்கலாம். எஸ்என்ஆர் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை எஸ்என்ஆர் ஆஃப் சேனல். கரெக்டாக எஸ்என்ஆர் ஆஃப் சேனல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஏன்னா சேனல் கண்டுபிடிச்சிட்டு அதை தான் நம்ம அவுட்புட்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ்என்ஆர் ஆஃப் சேனல்னா இந்த எக்ஸ் ஆஃப் டி வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பேண்ட் பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் டியுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டயக்ராம் நம்மளுக்கு தெரியணும். எஸ் ஆஃப் டி தெரியணும்னா அதுக்கு முன்னாடி எம் ஆஃப் டியோட இது தெரியணும். புரியுதா? எக்ஸ் ஆஃப் டி இருக்குது, எக்ஸ் ஆஃப் டியோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். பட் எக்ஸ் ஆஃப் டி வேணும்னா நம்மளுக்கு எஸ் ஆஃப் டியுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் எக்ஸ் ஆஃப் டியுடைய பவர் என்னன்னு தெரியணும். எஸ் ஆஃப் டியுடைய பவர் தான் சிக்னல் பவர். நாய்ஸ் பவர்ன்றது இந்த பவர், இது வந்து சிக்னல் பவர், இது நாய்ஸ் பவர். இது வேணும்னா உனக்கு மெசேஜ் வேணும், கேரியர் தேவையில்லை, மெசேஜ் தேவை. ஸோ மெசேஜை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உன்னுடைய மெசேஜுடைய ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். விச் வில் பி சென்டர்ட் அட் எ ஜீரோ ஃப்ரீக்வன்சி. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் யுவர் மெசேஜ் சிக்னல் ஆர் எ பேஸ் பேண்ட் சிக்னல் இஸ் சென்டர்ட் அட் த ஜீரோ ஃப்ரீக்வன்சி. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கேட் 1ல் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதனுடைய பேண்ட்வித் அப்புறம் ரேஞ்ச் என்ன இருக்குது, ரேஞ்ச் வந்து -ω +ω வரைக்கும். ஸோ ஓகேவா? -W +W ஏதோ ஒன்று. அப்புறம் இதனுடைய ரேஞ்ச் ஓகே, டிஸ்டன்ஸ் என்னன்னா 2ω. அப்போ பேண்ட்வித் 2ω, அதனுடைய ரேஞ்ச் என்னன்னா -ω to +ω. ஸோ இதனுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி பார்க்கலாமா? பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வேணும்னா இதுதான் நம்மளுக்கு இதுதான் நம்ம SM of Fன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த SM of F என்ன பண்ணுன்னா இன்டகிரேட் பண்ணால் போது நம்மளுக்கு பவர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா மெசேஜோட பவர் கண்டுபிடிச்சிட்டு சிக்னலோட பவர் கண்டுபிடிச்சிடும். ஸோ சிக்னல் பவர் கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்புறம் நாய்ஸோட பவர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிக்னல் டு நாய்ஸ் பவர் கண்டுபிடிச்சாச்சு. இது நம்மளுக்கு சேனலுக்கு ஓகே. இதே மாதிரி தான் நம்மளுக்கு அவுட்புட்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெசேஜுடைய சிக்னல் பவர், மெசேஜுடைய ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே தான் நான் ட்ராப் பண்ண போன டயக்ராமே தான். அப்போ நான் என்ன சொன்னேன், இதை இன்டகிரேட் பண்ணால் போதும்னு சொன்னால் இல்லையா? அப்போ இது இன்டகிரேட் பண்ணுறது தான் எனக்கு என்ன, integration of this SM of F, integration of this SM of F respect to limits என்ன -ω to +ω into with respect to df ஆல இன்டகிரேட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பவர் கிடைக்கும். இந்த பவர்ன்றது என்னன்னா மெசேஜுடைய பவர். ஓகேவா? இந்த மெசேஜுடைய பவர் முடிஞ்சிச்சா? இந்த மெசேஜுடைய பவர் தான் E² m of t. அதாவது மெசேஜுடைய ஆவரேஜ் பவர் ஆஃப் த மெசேஜ் தான் என்ன சொன்னேன், ஆவரேஜ்னாலும் இந்த E²னாலும் ஒன்று தான் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன், எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு மெசேஜ் கண்டுபிடிச்சாச்சு, கேரியர் வேணும், இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சா எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மெசேஜுக்கு பதிலாக நான் என்ன, மெசேஜுடைய பவருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், பி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேரியருடைய பவர் என்ன வேல்யூ வருதோ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எஸ் ஆஃப் டி கிடச்சிரும். ஸோ ஃபைனல் வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ ஆவரேஜ் பவர் ஆஃப் யுவர் டிஎஸ்பி மாடுலேட்டட் சிக்னல், அதாவது எஸ் ஆஃப் டின்றது இன்புட்டில் இருந்துச்சுல்ல, இந்த எஸ் ஆஃப் டி. ஓகேவா? இதனுடைய ஆவரேஜ் பவர் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஆவரேஜ் பவர் ஆஃப் யுவர் எஸ் ஆஃப் டினா ஆவரேஜ் பவருக்கு நான் என்ன சொன்னேன், E² of S of t, தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாரு,
எஸ் ஆஃப் டின்றது என்னது, கேரியருடைய பவரையும் மெசேஜுடைய பவரையும் மல்டிப்ளை ஆகிருக்கும். கரெக்டாக மெசேஜுடைய பவர் தான் உனக்கு ஆல்ரெடி தெரியும், பி அப்படின்றது மெசேஜுடைய பவர். கேரியருடைய பவர் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன், கேரியருடைய பவர் நான் இப்படி தான், கேரியருடைய ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, அந்த கேரியருடைய ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் கேரியருடைய பவர் கருதாச்சு. இதுதான் AC²/2. அப்போது இதுதான் கேரியருடைய பவர். அப்போது இங்கே எனக்குன்னா AC²/2 இன்ட்டு இங்கே இது பி. இந்த எஸ்சின்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம இங்கே பார்த்தோமா இல்லையா, இதுதான் உன்னுடைய கேரியர். அப்போ கேரியருக்கு நான் சொன்ன மாதிரி இதை நான் எடுத்து அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா என்ன, Vm/√2 ஃபார்முலாவில் ஒன்றுமே நீங்கள் ஃபார்முலா வச்சு குழப்பிக்காதீங்க. என்ன வேல்யூ வருதோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி /2 போடுங்க. அப்போ C² AC²/2ன்றது உன்னுடைய கேரியருடைய பவர். ஓகேவா? அப்போ C² AC²/2ன்றது கேரியருடைய பவர். மெசேஜுடைய பவர் என்ன, பி. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், மெசேஜுடைய பவர் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் மெசேஜையும் கேரியரையும் ஆட் பண்ணுறது தான் உன்னுடைய எஸ் ஆஃப் டி, அதனுடைய பவர் என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்மளுக்கு பவர். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் அங்கே இது வந்து நம்ம எதுக்குள்ளே அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டரில் அப்ளை ஆகிருக்கு. அந்த பேண்ட் பாஸ் ஃபில்டர் இந்த ஒயிட் பேண்ட் நாய்ஸை நேரோ பேண்ட் நாய்ஸாக மாற்றும். அப்போது பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது இந்த நாய்ஸ் பிகம்ஸ் நேரோ பேண்ட் நாய்ஸாக மாறிடும். அப்போ அந்த நேரோ பேண்ட் நாய்ஸுடைய பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி டயக்ராம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம வரைஞ்சிடலாமா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்னல் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்குது. இந்த பேண்ட் பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட் என்னன்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதுவும் என்னென்னா E² S ஆஃப் டி தான். இப்போது இது பேண்ட் பாஸ் ஃபில்டர் வந்து எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கோன்னு மட்டும் பாருங்களேன். ஜஸ்ட்டு கேரியர் ஸ்கொயர் இன்ட்டு மெசேஜ் ஸ்கொயர் இதை பண்ணால் ஆல்ரெடி நம்மளுக்கு போன ஈக்குவேஷன்ஸ் அப்படியே தான் இங்கே வரும். ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சுமே கிடையாது. S² எப்படி எழுதலாம், கேரியர் ஸ்கொயர் இன்ட்டு மெசேஜ் ஸ்கொயர்னு எழுதலாம். அதான் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கேரியர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மெசேஜ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கேரியர் ஸ்கொயர் தான் உனக்கு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கேரியர் ஸ்கொயர் தான் அதுதான் நம்ம டோட்டலாகவே கண்டுபிடிச்சிடும்ல, இங்கே இருக்கிறது தான் ஆல்ரெடி, நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் இந்த டயக்ராம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராமை வச்சு தான் நம்ம நாய்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பவர், சிக்னல் பவர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சேனலுக்கு சிக்னல் பவர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, நோ இஷ்யூஸ். அதாவது இங்கே இருக்கிறதா, இதை வச்சு கூட குழப்பிக்க வேணாம், இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு மெசேஜ் சிக்னல், அதுக்கப்புறம் அந்த மெசேஜை கொண்டு வந்து கேரியர் கூட மல்டிப்ளை பண்ணால் எஸ் ஆஃப் டி கிடச்சிச்சு. அந்த எஸ் ஆஃப் டியோடைய ஆவரேஜ் பவர் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாய்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நாய்ஸுடைய டயக்ராம் இது. இந்த நாய்ஸுடைய டயக்ராமில் என்ன சொன்னேன், நாய்ஸுடைய டயக்ராமுடைய பவர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இங்கே நான் பிளாட் பண்ணியிருப்பேன். ஆவரேஜ் நாய்ஸ் பவர் இஸ் த டோட்டல் ஏரியா அண்டர் த ஃபில்டர்டு கர்வ். ஃபில்டர்ட் கர்வ்னு நம்ம போன கர்வ் பார்த்தோமா இல்லையா, அதில் கீழே இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ ஓகேவா? அப்போது ஆவரேஜ், அதுதான் இங்கே ஆவரேஜ் ஆஃப் நாய்ஸ் பவர், இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இதை நான் எப்படி சொன்னேன், ஜஸ்ட்டு பவர் வேணும்னா என்ன சொல்லியிருக்கேன், இது பவர் தான். அப்போ பவர்ன்றது தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பவர் வேணும்னா ஜஸ்ட்டு நாய்ஸுடைய இன்டகிரேஷன் பண்ணால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத். உனக்கு தெரியும் இது ஒரு ரெக்டாங்கிள், அதாவது நான் ஆவரேஜ் நாய்ஸ் பவர் வேணும்னா ஏரியா அண்டர் த ஃபில்டர்டு கர்வ். அப்போ இந்த ஒரு கர்வ் எடுத்துக்கலாம். இந்த கர்வுடைய லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் என்னன்னா n0/2, கரெக்டா? n0/2ன்றது லென்த், பிரெத் என்ன 2ω. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது உனக்கு என்ன வரும், ω இன்ட்டு n0ன்னு வரும். இதுதான் உன்னுடைய ஆவரேஜ் நாய்ஸ் பவர். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் மெசேஜ் பவரும் கண்டுபிடிச்சிட்டு ஆவரேஜ் நாய்ஸ் பவரும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதிலிருந்து சிக்னல் சேனலுடைய SNR கண்டுபிடிச்சிடலாமா? SNR ஆஃப் a channel is nothing but average signal power divided by average noise power, that is equal to average signal power value divided by average noise power value. அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை நான் டினாமினேட்டருக்கு நியூமரேட்டரோட டினாமினேட்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ சேனல் ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. இங்கே இது வரைக்கும் என்ன பண்ணோம், மெசேஜுடைய பவர் கண்டுபிடிச்சோம், கேரியருடைய பவர் கண்டுபிடிச்சோம். கேரியர் பவர் நம்ம கண்டுபிடிக்கல, மெசேஜுடைய பவர் கண்டுபிடிச்சோம், கேரியரும் கண்டுபிடிச்சோம். கேரியர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா தான், C² AC², வர வேல்யூ ஸ்கொயர் பண்ணி /2 போடு அப்படின்னு சொல்லிட்டேன். மெசேஜுடைய ஸ்கொயர் என்ன, மெசேஜுடைய பவர் வந்து P, இது கேரியர் பவர். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எதனுடைய பவர் வந்துடும், உன்னுடைய சிக்னலுடைய பவர் வந்துடும், அதாவது E ஆஃப் S² ஆஃப் T வந்துடும். இது வந்து சிக்னல் பவர். கேரியர் பவர் அதே மாதிரி நாய்ஸ் பவருக்கு என்ன பண்ண, நாய்ஸ் பவருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த டயக்ராம் பார்த்தா, டயக்ராமில் உடைய லென்த் என்ன n0/2, பிரெத் என்ன 2ω, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன வந்துருச்சு, ω இன்ட்டு n0. ஸோ இதையும் என்ன பண்ண, டிவைட் பண்ணும்போது உனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இந்த நெக்ஸ்ட் அவுட்புட் ஆஃப் யுவர் SNR பார்க்கலாம். அவுட்புட் SNR, இப்போ நம்ம சேனல் SNR கண்டுபிடிச்சிட்டோம். அவுட்புட் SNR கண்டுபிடிச்சா SNR ஆஃப் யுவர் அவுட்புட் டிவைடட் பை SNR ஆஃப் a channel is nothing but your figure of merit. கரெக்ட்?
கரெக்டாக இப்போ நான் இது கண்டுபிடிச்சிட்டேன் இது வேணும்னா எனக்கு என்ன வேணும்னா இந்த ஈக்குவேஷன் வேணும் இந்த ஈக்குவேஷன் வேணும்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வேணும் இந்த ஈக்குவேஷன் வேணும்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் வேணும் இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும் இதிலிருந்து நான் இதில் வரக்கூடிய ஈக்குவேஷனில் இருந்து குவாட்ரேச்சர் எலிமினேட் பண்ணிட்டேன் எனக்கு இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிச்சா அதுக்கப்புறம் ப்ரொசீஜரே ஒன்றுமே கிடையாது ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸ் ஆஃப் டின்றது என்னது எஸ் ஆஃப் டி ப்ளஸ் நாய்ஸ் ஓகேவா எஸ் ஆஃப் டி ப்ளஸ் நாய்ஸ் அதாவது n of t the filter output SNR la the filtered signal is applied to a coherent detector this is your coherent detector this is your filtered signal this filter signal is applied to a coherent detector first it is applied to a product modulator where the product modulator only multiplies this s of t into this cos 2 pi fct so x of t equation எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணு x of t equation எப்படி உனக்கு தெரியும் இதையும் பண்ணு மல்டிப்ளை இதையும் ஆட் பண்ணுவ ஏனா அடிஷன் தான இருக்கு s of t plus w of t தான் நீ நினைப்ப பட் அது பேண்ட் பாஸ் ஃபில்டர் போயிட்டு வரும்போது n of t வந்துரும் so s of t plus n of t is your x of t so this is what written here so s of t உனக்கு ஆல்ரெடி தெரியும் क्वेश्चन ஸ்டார்டிங்லயே நம்ம எழுதணுமா இல்லையா this is your s of t ன்றது as usual message into carrier அதுக்கு முன்னாடி ஒரு frequency depend scaling factor அவ்வளவுதான் this is your s of t and n of t can be written as in phase component minus quadrature phase component in phase component ni of t அது கூட cos multiply ஆகும் quadrature phase component கூட என்ன ஆகும்னா sin multiply அதாவது in phase க்கும் quadrature க்கு என்ன டிஃபரன்ட்னா cos of இது cos theta இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அது cos 90 ப்ளஸ் தீட்டான்னு வந்துடும் cos 90 ப்ளஸ் தீட்டானாலே மைனஸ் sin theta அதுதான் இங்கே இருக்குது இன்ஃபேஸ்க்கும் குவாட்ரேச்சர் ஃபேஸ்க்கும் ஒரு 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் தான் டிஃப்ரென்ஸு அப்போது இது இன்ஃபேஸ் இது குவாட்ரேச்சர் ஃபேஸ் அவ்வளோதான் இது எக்ஸ் ஆஃப் டி எக்ஸ் ஆஃப் டியும் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு ப்ராடக்ட் மாடுலேட்டருடைய அவுட்புட் என்ன இதையும் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ இந்த ஈக்குவேஷன் இங்கே வந்துருச்சு இந்த ஈக்குவேஷன்ஸ் கூட நான் என்ன பண்ணணும் ஜஸ்ட் ப்ராடக்ட் மாடுலேட்டர் என்ன பண்ணும் எக்ஸ் ஆஃப் டி லோக்கல் ஆசிலேட்டர் சிக்னல் இதையும் மல்டிப்ளை பண்ணும் ஸோ வி ஆஃப் டி இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆஃப் டி இன்டு திஸ் சிக்னல் ஸோ எக்ஸ் ஆஃப் டி இன்டு திஸ் சிக்னல் வேர் யூர் எக்ஸ் ஆஃப் டி இஸ் திஸ் ஹோல் டேர்ம் இஸ் மல்டிப்ளைட் வித் யுவர் காஸ் 2 பை எஃப்சிடி ஸோ ஃபஸ்ட் திஸ் டேர்ம் இஸ் மல்டிப்ளை வித் யுவர் காஸ் 2 பை எஃப்சிடி ஸோ சி இஸ் ரிட்டன் ஹியர் AC written here m of t written here cos of this term into cost of this term is cos square of this term புரிஞ்சுச்சா ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட cos 2 pi fct மல்டிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி செகண்ட் டேர்ம் கூட cos 2 pi fct மல்டிப்ளை பண்ணால் cos ஸ்கொயராக மாறிடும் தேர்ட் டேர்ம் கூட cos மல்டிப்ளை பண்ணும்போது nq of t into this is your sin this is your cos so sin into cos ஓகேவா இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா this is cos square theta. Cos square theta can be written as 1 plus cos 2 theta divided by 2. அதே மாதிரி இங்கே எனக்கு cos a sin a தான் இருக்குது வேறு வேல்யூ கிடையாது cos a sin a can be written as this formula இது ஆல்ரெடி உனக்கு தெரியும் cos a sin b வேறு ஃபார்முலா இருந்துச்சு cos a sin a can be written as ஃபார் எக்ஸாம்பிள் cos a sin bன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இது ரெண்டுமே எனக்கு ஒன்றுன்றதுனால cos a sin aன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ என்ன sin of a plus a ப்ளஸ் sin of a minus a sin of a minus a கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும் அப்போ sin of a plus a sin of 2a வரும் அதுதான் இங்கே ஃபார்முலா அப்போ sin a cos a that is equal to 1/2 of sin 2a ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ திஸ் ஃபார்முலா அண்ட் திஸ் ஃபார்முலா இங்கே எனக்கு டீட்டாவோட வேல்யூ என்ன டீட்டாவோட வேல்யூன்றது காஸ் இந்த இதுதான் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்போ டீட்டாவோடைய வேல்யூ 2 பை எஃப்சிடி அப்போ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணினா முடிஞ்சு போச்சு ஸோ சி அப்படியே இருக்குது ஏசி அப்படியே இருக்குது எம் ஆஃப் டி நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன் காஸ் ஸ்கொயர் டீட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா கேன் பி ரிட்டன் ஆஸ் 1 ப்ளஸ் காஸ் 2 டீட்டா பை 2 ஸோ 1 ப்ளஸ் காஸ் 2 into theta this is your theta so 2 into 2 pi fct வந்து 4 pi fct மாறிடும் ஹோல் டிவைடட் பை 2 முன்னாடி கொண்டு வந்துட்டேன் ஓகேவா அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ 1/2 into ni of t into cos square theta can be written as 1 plus cos 2 theta 1 plus cos 2 theta by 2 அந்த 2 தான் இங்கே கொண்டு வந்தாச்சு அதே மாதிரி இங்கே cos a sin a can be written as cos a sin a can be written as sin 2a by 2 so this is your sin a ஓட வேல்யூ என்ன சரி இது தீட்டானே வச்சுக்கோ ஏதோ ஒரு வேல்யூ அப்போ இது வந்து 2 தீட்டான்றதுனால 2 பை எஃப்சிடி வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகி 4 பை எஃப்சிடி வந்துருச்சு டினாமினேட்டர் 1/2 இருக்குது ஸோ 1/2 இப்போ இதெல்லாம் ஓகே இப்போ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை 1 கூட மல்டிப்ளை பண்ணி இந்த சிக்னலை 1 கூட மல்டிப்ளை பண்ணி இதை காஸ் மல்டிப்ளை பண்ணு அதே மாதிரி இதை 1 கூட மல்டிப்ளை பண்ணி இதை காஸ் கூட மல்டிப்ளை பண்ணு பட் இங்கே வந்து அந்த 1 கிடையாது ஸோ நோ இஷ்யூஸ் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இதையும் நான் கொண்டு வந்து இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன் தர்ஃபோர் 1/t c ac m of t இங்கே இருக்குது அதே மாதிரி 1/2 ni of t இங்கே இருக்குது அதே ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஓகேவா அப்புறம் இதையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அதுதான் எனக்கு இங்கே இருக்குது ஸோ அதே மாதிரி
இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏதோ ஒரு ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. திஸ் டைம் இன்ட்டு திஸ் டைம் ப்ளஸ் திஸ் டைம் இன்ட்டு திஸ் டைம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக இந்த டைம் எல்லாம் எழுதிட்டு ஸோ டோட்டல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து காஸ் ரெண்டுத்துலேயும் காஸ் பை 4 எஃப்சிடியும் 1/2 காமனாக இருக்குது. ஸோ இதை மட்டும் காமனாக எடுத்து வெளியே எழுதியிருக்கேன். அவ்வளோதான். அப்போ வி ஆஃப் டி தானே இது. வி ஆஃப் டியோடைய வேல்யூ என்னன்னா திஸ் டைம் இதில் என்னன்னா ரெண்டுத்துடைய 1/2 இன்ட்டு காஸ் 4 எஃப்சிடி காமனாக எழுதிட்டா எனக்கு என்ன வந்துருச்சு, திஸ் டைம் வந்திருக்கும். அதே மாதிரி என்ஐ ஆஃப் டி வந்துருச்சு. இவ்வளோ தான். தென் ஃபைனலி 4th டைம் அப்படியே இருக்குது. இதுதான் என்னுடைய வி ஆஃப் டி. ஸோ வி ஆஃப் டி ஃபைனலாக எதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு பாரு. ஒரு லோ பாஸ் ஃபில்டர். லோ பாஸ் ஃபில்டர் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஒரு குவாட்ரேச்சர் ஃபேஸ் காம்பனன்ட் இருந்தால் எலிமினேட். குவாட்ரேச்சர் ஃபேஸ் காம்பனன்ட் கிடையாது, சாரி. என்ன பண்ணும் அப்படின்னா லிட்ரலி 2 FC காம்பனன்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடும். 2 into FC காம்பனன்ட்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணும். அப்போ 2 FC 4 FC இந்த மாதிரி எந்த காம்பனன்ட் வந்தாலும் எலிமினேட் பண்ணிடும். அப்போ இங்கே பாரு, இதுவும் எனக்கு ஒரு 2 FC காம்பனன்ட் தான். நீ இதை வந்து இங்கே இதை காமனாக எடுக்கணுன்னே கிடையாது. இங்கேயே நீ பார்த்துக்கோ, முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு 2 FC காம்பனன்ட் எலிமினேட் ஆயிரும். இது ஒரு 2 FC காம்பனன்ட் எலிமினேட் ஆயிரும். இது ஒரு 2 FC காம்பனன்ட் எலிமினேட் ஆயிரும். ஏன்னா 2 into FC எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த லோ பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட் y ஆஃப் டி வந்து எலிமினேட் பண்ணிடும். அப்போது வி ஆஃப் டி வந்து லோ பாஸ் ஃபில்டர் கொடுக்கும்போது y ஆஃப் டி கிடைக்கும். y ஆஃப் டி 2 FC காம்பனன்ட்ஸ் எலிமினேட் பண்ணிடும். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 2 FC காம்பனன்ட்ஸில் எலிமினேட் பண்ணால் இது போயிடும். அப்போ ஃபைனலி இந்த டேம் மட்டும் இருக்கும். விச் மீன்ஸ் யுவர் மெசேஜ் சிக்னல் ப்ளஸ் யுவர் இன்ஃபேஸ் காம்பனன்ட் ஆஃப் யுவர் நாய்ஸ் சிக்னல் ஷுட் பி பிரசன்ட் இன் யுவர் அவுட்புட். ஸோ தட் இஸ் வாட் ரிட்டன் ஹியர். அவ்வளோதான். இப்போ இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைனல் சிக்னல் கிடச்சிருச்சு. இந்த சிக்னலே எனக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு சிக்னல் இருக்குது, மெசேஜ் சிக்னல் இருக்குது, நாய்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் கொண்டு வந்து இதனுடைய ஆம்ப்ளிடியூடை கொண்டு வந்து நான் எப்பயும் போல் ஃபார்முலாவில் என்ன பண்ணுவேன், இங்கே இந்த வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணி 1/2 டிவைட் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணி 1/2 டிவைட் பண்ணிப்பேன். கரெக்டாக? அதான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே சரி அது ஓகே. இது என்ன நான் இங்கே ஜஸ்ட் எழுதியிருக்கேன். இந்த ரிசீவரில் தான் ஒய் ஆஃப் டி. ரிசீவரில் என்னென்னு கிடச்சிருக்கு, ஒரு மெசேஜ் சிக்னலையும் நாய்ஸுடைய இன்ஃபேஸ் காம்பனண்ட்டும் இருக்குது. குவாட்ரேச்சர் காம்பனண்ட் எலிமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபைனலி அவுட்புட் ஆஃப் எஸ்என்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், சிக்னல் பவர் அட் த ரிசீவர் அவுட்புட் டிவைடட் பை நாய்ஸ் பவர் அட் த ரிசீவர் அவுட்புட். அதாவது சிக்னல் எக்ஸ்பெக்டேஷன் டிவைடட் பை நாய்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல்ன்றது என்னது, இந்த ஹோல் சிக்னலை எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளார போடணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ளார போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இது ஸ்கொயர் பண்ணால் 1/4 கிடைக்கும். இது ஸ்கொயர் பண்ணால் C ஸ்கொயர் கிடைக்கும். இது ஸ்கொயர் பண்ணால் AC ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஓகே, நோ இஷ்யூஸ். அப்புறம் E ஆஃப் M ஸ்கொயர் ஆஃப் T எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யுவர் மெசேஜ் சிக்னல்ன்றது நத்திங் பட் என்னது, மெசேஜ் பவர். எங்கே கண்டுபிடிச்ச, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ, அதாவது Pன்ற லெட்டர். ஓகேவா? அப்போ Pன்ற வேல்யூ தான் பவர். அப்போ எல்லாமே மல்டிப்ளை ஆகி உனக்கு என்ன வந்துடும், 1/4 C ஸ்கொயர் AC ஸ்கொயர் பை 4 வந்துடும். சரி, 1/4 C ஸ்கொயர் AC ஸ்கொயர், அதுக்கப்புறம் என்ன வந்துருச்சு, இங்கே P வந்துருச்சு. இந்த ஹோல் டைமை நீ என்ன பண்ணுவேன், 2ஆல் டிவைட் பண்ணுவேன். கரெக்டாக? ஹோல் டைமாக நீ 2ஆல் டிவைட் பண்ணுவோம். எஸ், ஹோல் டைமை வந்து நீ 2ஆல் டிவைட் பண்ணுவேன். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுவேன், ஃபார்முலாவில் உனக்கு என்ன இருக்கும், ஃபார்முலாவில் வந்து VM ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். அதாவது ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதானே? அதனால் 2. அதனால் இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது உனக்கு என்ன வந்துருச்சுன்னா, உனக்கு ஆவரேஜ் பவர் ஆஃப் யுவர் சிக்னல் வந்து உனக்கு என்ன வந்துருச்சு, 1/2 ஆஃப் C ஸ்கொயர் AC ஸ்கொயர் வந்துருச்சு. அண்ட் இப்போ சிக்னலுடைய அவுட்புட்டுடைய சிக்னல் பவர் கண்டுபிடிச்சாச்சு. நாய்ஸ் பவர் கண்டுபிடிக்கலாமா? நாய்ஸ்க்கு நான் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ 1/2 இன்ட்டு NI ஆஃப் T த ஹோல் ஸ்கொயர். இதை நான் வந்து சிக்னல் குள்ளர் எழுதும் போது உனக்கு இது ஆல்ரெடி நீ கண்டுபிடிச்சிட்டு அந்த 1/2 மட்டும் நீ 1/4ன்னு மாற்றிக்கோ. ஏன்னா ஸ்கொயர் பண்ணிட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நாய்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபைனலி உனக்கு எப்படி வரும்னா இது வரும். கரெக்டாக? இதனுடைய வேல்யூ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி தெரியுதா, பேஜ் நம்பர் நம்ம தேர்ட் இதில் கண்டுபிடிச்சோம். அதாவது என்னென்னா W இன்ட்டு சரி இது இன்ஃபேஸ் தானே. அப்போது இது இன்ஃபேஸ் அப்படின்ற போது இதுக்கு மட்டும் நீ கண்டுபிடிச்சினா உனக்கு என்ன வேல்யூ வரும்னா 2ωn0ன்னு வரும். 2ωn0 ஏன்னா இன்ஃபேஸ் குவாட்ரேச்சர் ஃபேஸ் ரெண்டுமே இருக்குது. அதனால் மல்டிப்ளைட் பை 2. ஸோ கண்டுபிடிக்கும் போது உனக்கு இதுதான் உன்னுடைய நாய்ஸுடைய வேல்யூ. ஸோ இந்த சிக்னலுடைய பவரையும் நாய்ஸுடைய பவரையும் டிவைட் பண்ணிட்டா உனக்கு என்ன கிடைக்கும், SNR ஆஃப் யுவர் அவுட்புட் கிடைக்கும். அப்போ சிக்னலுடைய பவர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா டிவைட் பை நாய்ஸ் பவர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா 1/4 இன்ட்டு 2 இன்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா. அப்போ ஃபைனலாக வரும்போது உனக்கு என்ன வந்துருச்சு, ஃபைனலாக வரும்போது உனக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து 1/4 தான் இருக்கும். நோட்ஸில் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே 1/4 தான் இருக்கும். ஏன்னா இதை நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ண மாட்டேன். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனே ஃபைன் பண்ணிட்டேன்றதுனால 2ஆல் டிவைட் பண்ண மாட்டேன். அப்போ இங்கே 1/4 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஃபைனலி இதை கண்டுபிடிக்கும் போது உனக்கு இந்த தான் உனக்கு SNR ஆஃப் யுவர் அவுட்புட் கிடைக்கும். SNR ஆஃப் யுவர் அவுட்புட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஏன்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டா சிக்னல் பவர் இங்கே இருக்குது, நாய்ஸ் பவர் இங்கே இருக்குது. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது உனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ SNR ஆஃப் யுவர் அவுட்புட் இது. ஓகேவா? SNR ஆஃப் யுவர் அவுட்புட் இங்கே இருக்குது. அப்புறம் SNR ஆஃப் யுவர் அவுட்புட் இங்கே இருந்துச்சுன்னா தென் நெக்ஸ்ட் SNR ஆஃப் யுவர் அவுட்புட் டிவைட் பை SNR ஆஃப் யுவர் சேனல். அதானுடைய ஃபிகர் ஆஃப் மெரிட். அதாவது SNR ஆஃப் யுவர் அவுட்புட் டிவைட் பை SNR ஆஃப் யுவர் சேனல். அதானுடைய ஃபிகர் ஆஃப் மெரிட்.
சேனல்னால ஒன்று தான், ரெஃபரன்ஸ்னால ஒன்று தான். ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சினா ஃபஸ்ட்டு நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்ப, செகண்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்ப, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 1ன்னு வரும். ஸோ திஸ் 1 அப்படின்றது தான் உன்னுடைய ஃபிகர் ஆஃப் மெரிட் ஃபார் யர் கொஹீரண்ட் டிடெக்டர். இதில் என்ன சிக்னல் இன்புட் சிக்னல் எடுத்திருக்க, டிஎஸ்பிஎஸ்சி சிக்னல் எடுத்திருக்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் டிஎஸ்பிஎஸ்சி சிக்னல் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதுதான் உன்னுடைய ஃபிகர் ஆஃப் மெரிட் டெரிவேஷன்.